என்ற சவாலினை தொடங்குவோம். உன் சாக்லேட் ஃபவுண்டன்களில் ஏதாவது மூழ்க வைக்க வேண்டும். கொஞ்சம் பொறுத்து திறந்து காட்டு. ஐயோ, எனக்கு கரப்பான் பூச்சியுடன் ஒரு லாலிபாப் இருக்கு. ஆமாம். You're sorry, our race free out for them. Safir, fun பூச்சிகளோட ஃப்ரேஸ். ஹே, நான் முயற்சி செய்கிறேன். லாலிபாப் மிகவும் ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, நல்லது கிம். நீ அதை சாக்லேட்டில் மூழ்க விட வேண்டும். வா. ஓ, உண்மையா? என்ன கொடுமை. நல்லது. அதை மூழ்கவிட்டு முயற்சிக்க வாருங்கள். அது நறுக்கப்படவில்லை. ஓ, இது ஒரு கனவு காட்சிதான். கொடூரம். ஆம், அதே நேரத்தில் லாலிபாப் சுவையையும் கெடுக்கும். ஆஹா, படுங்கிறது. ஆமாம், நான் பார்க்க கூட முடியல. நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சிலந்தி எங்கே இருக்கிறது? அடி, ஏதோ என் வாயில் ஊறுகிறது. ஆஹா, என்ன ஒரு படம். அப்பா, ஊசிலை போய்விடு. அது போய்விட்டது போல தெரிகிறது. சரி, என்ன சுவையானது இருக்கிறது என்பதை பார்ப்போம். வாவ், என்னிடம் முழு நாணயங்கள் வாங்கிய கடவுளுடைய இருக்கும். நான் செல்வந்தன். அட, இது நாணயங்கள் இல்லை, இது சாக்லேட். ஓஃப், இது அதைவிட சிறந்தது. எனக்கு போதிய பணம் இருக்கிறது, ஆனால் இனிப்புகளை விட்டுவிட மாட்டேன். சாக்லேட்டில் மூழ்க விடு. ஓம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அப்படியா? எனக்கு இன்னும் வேண்டும். அத சாக்லேட்ல துவச்சு விட நான் நிறுத்த முடியல. ஆர்ப்பரியம் மற்றும் இன்னும் அது மிகவும் சுவையானது. நான் இதுவரை சுவைத்த மிக சுவையான விஷயங்கள். க்ளோய், என் பலோய்வர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறீர்கள். ஏய், நிறுத்து. இது எல்லாம் வெறுமனே வேடிக்கையாக இல்லை. சரி, இப்போது நான் அந்த சாக்லேட்டை சுவைக்கிறேன். ஓ, இது வேலை செய்வதில்லை. வேலைக்காரரே, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். உங்களுக்கு மாலை வணக்கம் மிஸ் பிபி. உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறேன். சரி, எனக்கு வேலை செய்ய விடுங்கள். ஆஹா, ஏதும் திறக்க ஒன்றை என் கையில் வைத்திருக்கிறேன். இது வெடிக்காது. அர்த்தம் செட் பழக்கிறாள் இல்லை மடர் அந்த சப்த பெட்டி திறக்கப்பட்டுள்ளது. சரி, ஒருவனை குறை. பாட்லர், உள்ள என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓஹோ, அது பெரிய வைரத்துடன் ஒரு மோதிரமா? ஒரு நிமிடம், இது வைரம் இல்லை, இது கிராமில் லாலிபாப் போட்ட மோதிரம். எவ்வளவு குளிர்ந்திருக்கிறது. அரிசியம், நான் அதை சாக்லேட் ஃபவுண்டானில் மூழ்க வைப்பதற்காக காத்திருக்க முடியவில்லை. வாயா, என் சாக்லேட் அழகான தங்க நிறம் கொண்டது. லாலிபாப் தங்க நிறமாக மாறியது. வாவ், என்ன ஒரு மந்திரம். என் கிடையே லாலிபாப்கள் உள்ளன. நானும் அவற்றை சாக்லேட்டுடன் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இதை பாருங்கள் பிபி. பொண்ணுங்க தங்களோட பொக்கிஷங்களை பொன்னாலான சின்ன மாத்திரை ஷேவாக கலக்கணும். நீ அவர்களை அனுமதிப்பியா? சரி, பரவாயில்லை. வாவ், நான் $100 பணத்தை தங்கத்தில் ஆழ்த்தினேன். சரி, இந்த ஒன்றை ஆப்பிளோட முயற்சிப்போம். வாவ், இது தங்கமாக இருக்கிறது. வாவ், பெண்களே, உங்களது பொருட்கள் தங்கமாக மாறிவிட்டன. ஓ மகனே, இது முதல் முறையாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்த சுற்றுக்கு போகலாம். என்ன இது? ஒரு முட்டை? சாதாரண முட்டை? வாய் வெளிகிறது. என்னிடம் பெரிய கிண்டர் ஆச்சரியம் இருக்கிறது. இது பொன்னை வைத்து உந்து கொடுக்கப்படவில்லை. எனக்கு இங்கு ஒரு பொன்முட்டை இருக்கிறது. இது மிகவும் பெரியது. ஓ, எனக்கு இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குளோய், நீங்களும் பார்த்துக் கொள்வீர்களா? அது வருந்தத்தக்கது. நான் சித்தமாக இருக்கிறேன். என்னிலிருந்து ஒரு சாதாரண முட்டை மற்றும் எனக்கு ஒரு யோசனை ஏற்பட்டுள்ளது. நான் அள்ளி கிழிந்த முட்டைகளை சமைக்கப் போகிறேன். நீங்கள் அதை உடைச்சிட வேண்டும். ஐயோ, ஓஹோ, இந்த கோழியை பாருங்க. மற்றும் என் முட்டை. இது ஒரு அதிசயம். இதை பாருங்கள். முதன்முறையாக ஒரு கோழியை இத்தனை நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். ஓஹோ, நான் உன்னை சன்னி என்று அழைப்பேன், ஏனெனில் நீ சூரியனை போல மஞ்சளாய் இருக்கிறாய். பிபி, இப்போது நீ சரி, பரவாயில்லை. அதை திறக்கலாம். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை காணலாம். ஓ மை காட், என்ன ஒரு தண்டனை. நிறைய சாக்லேட். சாதாரண சாக்லேட், பொன்னிற சாக்லேட் இல்லை. உறையும் பொன்னிற சாக்லேட் உள்தீட்டில் இல்லை. ஆக்ஷி, ஒரு கனவு போன்றது. சரி, இது கொஞ்சம் நல்லதுதான். ஆம், அவ்வளவு கெட்டவை இல்லை.
நன்றி. அரைவீலாக மொத்தம் சாக்லேட். நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். பிபி, இந்த கோழியை தான் நான் உனக்கு கேடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கேடுக்க. சரி சரி, எனக்கு கோழி கொடு. எவ்வளவு அழகாக இருக்கிறாளே. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. சரி, சகா முட்டையுடன் நீங்கள் வெளியேறி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வயிற்றிலே கொஞ்சம் முட்டையை முயற்சிப்போம். இது பொன் கடினமாக உள்ளது. ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை திறக்க வேண்டும். உள்ளே வெறும் நிறைய நகைகள் உள்ளன. அவை மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. அங்கு ஒரு ராஜரசு முடி, முட்டிகள், சங்கிலிகள் இருந்தன. எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டவை. என்ன? அது கேன் பி த இதுவே வில்லி ஒன்கா செல்லாக் தான். நான் ஒரு தங்க ஸ்கூப் பெறுவேனா? எனக்கு தெரியவில்லை. வாவ், இது கனவா? இது என் கனவு. ஹலோ, அங்கே என்ன இருக்கிறது? வாவ், வில்லி ஒங்கா. Hi, Kimberly. Pwede yung gutem frif. Get kurstanse ferslinga. என்னை உங்கள் வில்லி ஒங்கா சாக்லேட் தொழிற்சாலைக்கு பார்த்துக்கொள்ள எனக்கு டிக்கெட் கொடுத்துவிட்டு பரப்போம். நான் அவளிடத்தில் இருக்க வேண்டியிருந்தேன். கோல்டன் ஹூபா பூபா. அது பெரியதாகவும் இருக்கிறது. வைத்திருக்கிறேன். எண்ணிக்கைகள் நான் இதுவரை அதனை ருசி பார்த்ததில்லை. பெரிய விஷயம். இது ஹூபு பூபா மட்டும்தான். ஓ இல்ல, எனக்கு பட்சலா இருக்குதா? பப்ளிகாம்பு எங்க? மேசையின் கீழே. உண்மையாவா? ஓ இல்லை. இஃப் 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 இவ்விதமான அருவருப்பு. அதை உரித்து கியாண்டு சாப்பிட வேண்டும். என்ன அது? மெய்யா? பனிப்புறா, வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. மேசையின் கீழ் இருக்கும் சாக்லேட்டுகளை நீக்க வேண்டும். அது ஃப்ரைஃபின் ஃப்ரைவிங்ஸ். எவ்வின் இந்த சூப்பர் ரால்ஃபோ பண்ண வைக்கிறா. என்ன ஒரு நாணமடைவு. இதோ மிஸ் பேபி. ஓ இல்லை, நீ அதை சாப்பிட போகிறாய். மணி குடிங்களா? வாங்க, நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறதா? ஆமாம், நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், அது அற்புதமானதாக இல்லை, ஆனால் எனக்கு பணம் கிடைத்தது. சரி, நான் ஒரு பங்களா கூட ஊத முடியும். ஓ ஓ, நீ என்ன செய்தாய்? நான் கம்பச்சில் மூழ்கியுள்ளேன். ஓ ஆம், அதெல்லாம் மிகவும் சிரிப்பூட்டுகிறதே. நான் இப்போது ஹூபா பூபாவின் அந்த சுவைகளையும் முயன்று பார்க்க விரும்புகிறேன். நான் மரபு வழி ஒன்றிலிருந்து துவங்குவேன். எவ்வளவு இனிமையும் சுவையும். கொழுப்பி குடித்தால் இன்னும் ருசியாக இருக்கும். இதையும் பொப்ரோபுவட் செய்ய விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி மற்றும் பிற பேரிகள். அந்த பலூனை பாரு, இது நீளமாக இருக்கிறது. இப்போது எனக்கே இன்னொரு பபல் கம் தேவை. எனக்கு ஒரு பச்சை நிறமோடு செய்ய வேண்டும். அட அருமை, நான் அதை செய்துவிட்டேன். ஆஹா, இப்போது என்ன செய்யலாம்? ஓ அப்படிதானே, இன்னொன்று தேவை செய்கிறது. ஏனெனில் எனக்கு 4 ஹூபு புபு பந்துகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இந்த சிவப்பு ஒன்று ரோசாகுள்ளது. மறியிலும் நீர், மேலும் பச்சை, மீண்டும் சிவப்பு. ஓ ஆமாம், என் பலூன்களின் பைய பாருங்க. ஓ எப்படி சூப்பரா இருக்கு. சரியா? ஆம், உங்க பைல் ஸ்டைலாக இருக்கு. ஆனா இப்போ என் துறநடை ஹப்ரா பப்ரா முயற்சி செய்ய என் வர டர்ன். ஆம், இப்போ இதை திறந்து பார்ப்போம். அட, இது மிகவும் இனிக்கும் மற்றும் சுவையாக இருக்கின்றது. இப்போது ஒரு பெரிய பலூனை ஊதி பார்க்கலாம். ஆஹா, எனக்கு ஒரு தங்க மோதிரம் கிடைத்து விட்டது. ஆனா சாமப்டியல்ல ஆஃப் யார் வேண்டாம். கூடுதல் பெரியதாக வேண்டாம். இல்லை, அது இருக்க முடியாது. அப்படி எதையும் பார்த்ததில்லை நான். ஓ, எனக்கு எத்தனை அழகான நகைகள் உண்டு. நான் $1 கோடி கொண்டவரை போல உள்ளேன். வா கிலோ, நீங்கள் நண்பராக விரும்பும் ஒரு வகை நபர் போல இருக்கிறீர்கள். நாம் நண்பர்களாக இருக்கலாமா? ஆனால் நாம் ஏழைகளுடன் நண்பர்கள் அல்ல. நான் கூட இந்த கண்ணிக்கிட்டு மிகப்பெரிய பணக்காரராக ஆக முடியும். நான் இப்போது அதை விற்க போகிறேன். சூலோ அவர்கள் பக்கம் பார்க்கவில்லை. எனக்கு நிறைய பணம் உள்ளது. நான் உண்மையில் செல்வந்தர். ஓ, அதை பாருங்கள், என் உடையும் கிரீடமும். நீங்கள் இப்போது என்னை நண்பனாக கொள்ள விரும்புகிறீர்களா? கூரே, நாம் அனைவரும் மிக செல்வந்தர்கள். பணக்கார பிரச்சனை. Who's worse, next? Walsum? வாவ், மிகவும் பணக்காரமான வெனசா.
இது எனக்கு சரி செய்ய என்ன யாரால் இந்த கரண்டியை கொடுக்க நினைச்சிருக்காங்க. இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அது மேசையின் கீழ் இருக்கிறோம் வீட்டங்கச்சியை கழுவுவதற்காக. பார்க்கிறாயா? அவற்றை இப்படி உரச வேண்டும். என்ன? இஷ், நான் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அதை திரும்ப பெறுகிறேன். அப்போது நாம் பார்க்கலாம். ஓஃப், வா, இது அருவருப்பாக உள்ளது. என்னிடம் உடனடியாக வாருங்கள். அட, ஓ, நீ ஏற்கனவே இங்கேயா? எனக்கு இந்த பப்ளி ஜெல்லி கொஞ்சம் மண்கு டாக்டர் வராங்களே. புதிய பணிக்கூறு. நீ செய்ய விருப்பம் இல்லையா என்பதை உண்மையில் என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு வேண்டியது பணமே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மிக சென்று செய். சிறப்பாக செய்தாய். இங்கு இருந்து போயிடு. போ போ. ஆம் பெண்களே, இவ்வாறுதான் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சாப்பிட பொழுதுதான். சரி, அடுத்ததாக நான் இருக்கிறேன். என்னிடம் வெள்ளி நிறத்துல வித்தியாசமான பல்பம் இருக்கிறது. ரொம்ப நீளமா உள்ளது. ஊஹூ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ முயற்சிக்க நேரம். ஆம், எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்ததை நான் எடுக்கிறேன். ஓம் குயிர்ந்துக்கு அப்புறம் மற்றொன்றை எடுக்கப் போகிறேன். சின்றையை சாப்பிட முடியும். அதற்கு பிறகு மற்றொன்று மற்றும் இன்னொன்று. கடைசியாக இதை மீறினா என்ன ஆகும்? ஒரு பெரிய குமிழிய ஊதிட்டா என்ன? அதுதான் நான் செய்ய போகிறேன். வாவ், எல்லாமே வெள்ளி நிறத்திலும் மென்மையாகவும் மாறிவிட்டது. அருமையானது. என்ன நினைக்கிறீர்கள் மகளே? வாவ், பிரிட்டனி, உனக்கு மிகவும் நல்லபடி பொருந்துகிறது. உன்னுடையது போல் எனக்கும் ஒரு உடை இருந்தா நல்லா இருக்கும். வாங்க மேரி, இதை ஒரு நேரம் அதை சோதிக்க. சரி, அது திறப்பதற்கான நேரம் வந்துடுது. எனக்கு ஒரு பொன்னிற பபிள் கம் இருக்குது. இது மிகவும் பெரியது. ஓஹோ, இது மகத்துவமாய் ஒளிர்கிறது. இந்த பிரகாசத்தை கண்டு குருடரானால் கூட ஆகலாம். ஓ, அது தங்கம். ஓ, மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் இதிலும் அங்கும். நான் இதுவரை உண்டது இத்தனை சிறந்த சுவையான பபிள் கமாக இதுவே இருக்கிறது. பப்ளை ஊத நேரம். பெரிதும் பொன்னாக இருந்தது. எல்லாத்தையும் பொற்கொணர விதைகள் மூடியிருக்கும். மரி, தாகு, மேரி, உங்களுக்கு என்ன ஆகிறது? இப்போது எனக்கு அந்நியமாக ஒரு பொன்னான புன்னகை உள்ளது. இது என்ன வகை கேக்? அட, இது ரொம்ப குறைவு. ஆமாம், 4 மேல் கேக்குகளை பார்த்திருக்கிறேன். இந்த மணியை ஏன் தேவை? இது என்ன செய்ய தெரியவில்லை. பெண்ணுகள், நீங்கள் இதை செய்வது எப்படி என்பதை அறிவீர்களா? நான் இதை செஞ்சுக்க வேண்டுமா? ப்ரீமாலே, ஆனால் மட்டும் ஒரு கப் கேக் தான் எடுத்தேன். அதுவும் க்ரீம் இல்லாம. பட் க்ரீம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வனேசாவோட கேக்கில் போதுமான க்ரீம் உள்ளது. அதை கப் கேக் மீது க்ரீமை கொட்டுவேன். எனக்கு ஏன் க்ரீமைக்கு ஆடுங்க. கடைசியாக அவர்கள் பிரிஞ்சிடுவதற்கு முன்னால் நான் க்ரீம் சேர்க்கப்பட்ட ஒரு கப் கேக் பிடித்துக் கொள்ளலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு கப் கேக் இருக்கிறது, ஆனால் நான் அழுக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆனால் எனக்கு கப் கேக்கிற்கான க்ரீம் கிடைத்து விட்டது. நல்லது, இப்போ அடங்கியது. ஆனால் போதுமானது இல்லாதது வருத்தமானது. ஓ, பொறாமைப்படாதே, உன்முறை. அதேபடி சொன்னால் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி எடுப்பேன். எடுப்பது மிகவும் வசதியானதாக இருக்கும். அதனுடன் கேக் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுவது. ஓ, இப்போது அதை கரண்டியால் சாப்பிடுவது வசதியாக இருக்கும். இந்த கிரீம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது ஏன் பிரிட்டனிக்கு அவசரமாக இருந்தது என்பது புரிகிறது. நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி. நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் கேக் சாப்பிட்டுட்டேன். அதனோட மேல இருக்கும் லாலிபாப்ஸ்லோட நீங்க தொடங்கலாம். மீதிய நான் வேற விரும்பல. சரி மேரி, செல்லுங்கள், மணி அடிக்கவும். நீங்கள் அதை பற்றி இப்படி நினைத்தால் சரி. நான் ஒரு அழைப்பு செய்ய முயல்கிறேன். நான் இதுக்கு முன் இப்படி மணி அடிச்சதில்ல. இது ஒருவரை அழைக்க தானே போன்றிருக்குது. வாங்க. இது எனக்கா?
இது உண்மையிலேயே இத்தனை அழகான கேக் மற்றும் இது முழுவதும் பெரியதாகவும் எனக்காகவே உள்ளதுமா? சில நேரம் மேலும் பல கேக்குகள் கற்பனை செய்திருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. ஓ வாவ், இனி மணி வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஓ, இப்படிப்பட்ட கேக் என்பதை எப்போதும் பார்க்கவில்லை. ஆம், அவரது கேக் நல்லது. இது என் கேக் மற்றும் இது எனக்காகவே. சூப்பர். ஐயோ, இந்த கிரீடம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் மேரியை ஏமாற்றுறது எப்படின்னு நான் உள்வாங்குறேன். வா, நன்றி பிரிட்னி. நான் ஒரு ராணி என்று நீ நினைக்கிறியா? அற்புதம். ஆம், மிகவும் எதிர்ப்பிக்கிறேன். நீ ஒரு ராணி. ஓ, இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். கிரீடம் என் தலையில் வேகவேல் உருகியது. இது எப்படியும் சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் இது எப்படியோ உருகிவிட்டது எனக்கு தெரியும். நன்றாகவே தான் இருக்கிறது. நான் இப்போதே கேக் சாப்பிட போகிறேன். எவ்வாறு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஓ, அருமை. இதை என் கையால் சாப்பிடுகிறேன். அக்கச்சரமாக இருக்கிறது. ரொம்ப சுவை, ரொம்ப நல்லது. எனக்கு இது மிக பிடிக்கும். நீ என்ன செய்கிறாய்? ஓ, வாங்க. அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, பீட்சா துண்டுகள். இன்று முழு நாளும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. எனக்கு ஒரு இனிப்பு பீட்சா இருக்கிறது. அற்புதம். இந்த பீட்சா எனக்கே. வியப்பூட்டும். ஆஹா, அந்த பாவம் செடிகள் சுண்டியுள்ளன. ஒரு பெரிய பார்ப்பது. நானும் அதை சாப்பிட முடியும். ஓ, அட பாயிண்ட். அதை ஏதோ ஒருவரின் முடி உள்ளவங்கே. சரி, அதை துடைத்து விடுகிறேன். நீர் குழாயை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை கவிழ்த்து விட்டாய். மன்னிக்கவும், எனது பீட்சா இல்ல. சரி, கவலையே இல்ல. நான் இன்னும் எல்லைகளை சாப்பிடலாம். ஆம், உன்னை பொறாமைப்படவில்லை. நான் எனது பீட்சாவுடன் தொடங்கலாம். இது முழுவதும் இனிப்பு பொருட்களால் செய்யப்பட்டு மாம்பழச்சை மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளால் நிரம்பியுள்ளது. சீனியை நுடலாவால் எண்ணெயிற்ற வழியாக இருக்கின்றது. இதுவும் நான் முயற்சி செய்யலாமா? நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? ஹூ, முடியாது. இது எனது. மிகவும் ருசியானது. என்னை சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அற்புதம். நான் அவளிடம் நழுவி சென்று அவளிடம் இருந்து பீட்சாவை திருடி விடுவேன். அவள் கவனிக்கவும் மாட்டாள். நன்றாக. ஓ, ஆம், அது மிகவும் ருசியாக இருந்தது. எங்கே என் பீட்சா? நீ சின்ன கியாலக்காரன். என்ன செய்த? இனி எல்லாம் சாப்பிட்டாயா? அது நியாயமல்ல. இந்த பீட்சா மிகவும் சுவையாக இருந்தது. நான் சுத்தமாக குப்புற தெரியும் அளவுக்கு இருந்தேன். வானேசாருக்கு என்ன அருமை பீஸா. The rate pizza in space smart rating. And நாயகின் தனி பூசை. பீஸாவுடன் என் சங்கிலிகள் ஸ்மயர் அலங்காரங்கள் உள்ளன. வேடிக்கையானது. சரி, என்னுடைய மணி எங்கே? அப்படியில் நான் அணியும் நகைகள் அனைத்தும் விரைவாக எனக்கு தேவை. ஒரு நொடிக்கு. இது இங்கே இருக்கிறது. இதுவும் எளிதாக. என்ன செய்தீர்கள்? ஆயினை எனக்கு கொடு. ஆஹா, கெட்டதில்லை. உண்மையில் நல்லதாக தான் இருக்கிறது. சரி. சற்றே பொண்ணுகளே, எனக்கு வயிற்றுக்கையால் காட்டாதீர்கள். வாவ், நான் ஒரு பொன் கிட்கேட் பெற்றேனா? அதுவே அருமை. ஓ மை காட். சரி, மொத்தத்துல மோசமா இல்ல. எனக்கு கிட்காட் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஒரு பயங்கரம். அதை தொடவே வேண்டாம். நீ எனக்கு யார் என்று தெரியுதா? நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? ஓ, இங்கே கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. அருமை. ஆம் பெட்டி, இது உன் பங்கு. நிறுத்தி சாப்பிடு. வா. ஓ மை காட், என்ன ஒரு கனவு. மக்கள் இப்படி எப்படி வாழ்றாங்க? சரி பெட்டி, நீங்க தான் பள்ளியின் ராணி. நீங்க முடியும். இது மிகவும் மோசமாக இருக்காது என்று நம்புகிறேன்.
ஹே சூசி, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது, அற்புதம். என்ன? சரி, இப்போது நீ நிச்சயமாக ராணியாக இருப்பாய். அழுக்கான முகத்தின் ராணியா? அதை உடனே நீக்கு. வாங்க, எனக்கு என் போனை கொடு. நிச்சயமாக நான் கொடுப்பேன். இதோ உனக்கு. வாங்க, அதை கண்டுபிடிக்க முயற்சி செய். அது நியாயம் இல்ல. நான் என்ன செய்ய முடியும்? அதை பெறணும். முக்கியமானது சாக்லேட்டில் அழுக்காகாமல் இருக்க வேண்டும். ராக், நான் என்ன செய்கிறேன்? வாவ், நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து மூழ்காதீர்கள். யாரோ ஒருவர் அழுக்கு முகத்தின் ராணியாக இருப்பார். எம் எம், இது உண்மையில் ருசியாக இருந்தது. சரி, நீ ஸ்பைசியா ஃப்ரைட் பிரகாசமாயிருக்கு. கண்ணீர் ஏற்கனவே வழித்து. செல்லமே, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அஃப்ஸ், ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்குது? இல்ல, நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். கத்திய முயற்சிப்போம். அஃப்ஸ், கத்தி உதவாது இல்லையா? ஆமாம், அது ஒரு விருப்பம் இல்லை. நான் ஒரு சுத்தியை பயன்படுத்துகிறேன். இது கண்டிப்பாக உதவும். வாவ், என்ன ஒரு சர்க்கஸ். சரி, ஆனால் இப்போது இது எல்லாம் நமதே. ஹே, முடியாது. இது இன்னும் எனது. நான் இதை எடுத்துச் செல்கிறேன். சரி, காத்திரு. குறைந்தது எனக்கு லிக் செய்ய அனுமதி கொடு. ஆம், கொஞ்சம் மட்டும். முடியாது. ஓ, சரி. இதெல்லாம் என்ன பற்றி? ஒருவேளை ஒரு தொலைபேசி? என்ன ஒரு தோல்வி. நான் என்ன பெற்றேன் பாருங்கள். பல்வேறு சுவைகளின் பிரிங்கிள்ஸ் சிப்ஸ். ஓ, எனக்கும் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. அவை பொன்னிறமாக இருக்கின்றன போல. நான் அதை திறக்கிறேன். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. வாவ், என்ன ஒரு ஒளி. எவ்வளவு அழகா இருக்கின்ற, சுவாரஸ்யமா, ருசியாகவும் இருக்கின்ற என் வாழ்க்கையில் சிறந்த சிப்ஸ் இவைதான். எனக்கு இன்னும் வேண்டும். மீண்டும் நான் இவற்றில் ஒரு கைப்பிடி சாப்பிடுவேன். நீ பன்றியை போல சாப்பிடுகிறாய். ஒரு நிமிஷம், நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். முழு கை பொன்னாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் எனக்கு ஒரு பொன் மேக்கப் செய்வேன். சரி, இது போல. அது அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது பெண்களே? பிரச்சனை இல்லை. முட்டாள் உருளைக்கிழங்குகள். உங்களை எப்படி சாப்பிடுவது? சரி, நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் தந்திரம் தீங்கு செய்யாது. சூசி, நான் எவ்வளவு புத்திசாலி என்று பார்த்து ஏற்கனவே பொறாமைப்படுகிறாயா? இப்போது இது தோலற்றது. அப்படியா? தோல் இல்லாமல் சுவையாக இருக்கிறதா? கண்டிப்பாக. அது அருவருப்பானது. நான் இதுவரை சாப்பிட்ட மிக மோசமானது. நான் அதை வைக்கிறேன். சரி, இது என் முறை. தொடங்குவோம். ஓ, இங்கே மிகவும் சுவாரஸ்யமான சுவை. ஸ்ட்ராபெரி. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, முயற்சிப்போம். சரம். அடுத்தது சாக்லேட். வாவ், இது மிகவும் ருசியாக இருக்கிறது. எலுமிச்சையுடன் விசித்திரமாக உள்ளது. ஓ, என்ன வலிப்பு. அது என்ன? மீன்? ஐயோ, என்ன ஒரு கனவு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இது பிடிக்கல. குறைஞ்சபட்சம் இவ ருசியா இருக்கா அப்படின்ற என்று நம்புறேன். என் முன் வரைந்து விட்டது. இந்த சிப்ஸ் நிச்சயமாக உதவக்கூடும் இல்லையா? நம்புகிறேன். அது நல்லது. நிறுத்து. இது ஒரு தவறு போல தெரிகிறது. அது போய்விட்டது. நன்றிக்க சூசி. அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. வாவ், இறுதியாக நான் சாதாரணமான ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த காக்டெயில் லைனோடையும் நான் கிரீடத்துக்கும் தெளிவாக பொருந்துகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதை பாருங்கள். கூறேன். எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். நன்றி. சவால், நான் இதை நீண்ட நாட்களாக குடிக்கவில்லை. இது வெறுக்கத்தக்கது. வாங்க, ஒரு நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கேட், நீ ஏன் குப்பையை எடுத்த? ஐயோ,
அதனால்தான் இன்று காலை அங்கே ஒரு நூடல்லா ஜார் இருப்பதை கவனித்தேன். என் திட்டம் மிகச் சிறந்தது. அங்கே பால் ஊற்றி நன்றாக குலுக்கினால் உங்களுக்கு ஒரு குளிர்ந்த சாக்லேட் காக்டெயில் கிடைக்கும். ஆஹா, ருசியானது. அடடே, என்ன ஒரு கனவு காட்சி. நீங்க குப்பையிலிருந்து ஜாரை எடுத்தீங்க. சரி, இப்போ என் பணி. நான் கொஞ்சம் தூரம் போறேன். இங்கே ஒரு அருமையான மார்ஷ்மெல்லோ இருக்குது. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னொரு ஒன்றை சாப்பிடுவேன். அருமை. இப்போது ஒரு காக்டெயில். எவ்வளவு குளிர். எனக்கு மில்க் ஷேக்ஸ் பிடிக்கும், மேலும் என் பிடிச்ச நிறம். டாப்பிங் எப்படி சுவைக்குது? ரொம்ப நல்லது. இது மிகுந்த சுவையா உள்ளது. ஓ பாவம் சூசி, நீ சிக்கியிருக்கிறியா? அது நகைச்சுவையா உள்ளது. சரி, நான் உனக்கு உதவுறேன். பாருங்க. ஊரே சுதந்திரம். ஆனால் என் உதடுகளுக்கு என்ன ஆச்சு? என்ன என்ன நீ இதை இனிமேல் சாப்பிட போவதில்லை இல்லையா? சரி போல, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இல்ல ஒல்ல, எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் எவ்வளவு சலிப்பாக இருக்கிறீர்கள். என் பொன் காக்டெயில் என்னை காத்திருக்கிறது. வைரங்கள் எப்படி சுவைக்கும்னு எப்போதும் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தெரியும், அவை தெய்வீகமானவ. ஹே, என்னை காக்டெயிலுடன் என்ன செய்கிறீர்கள்? போய்விடு, இது முடியாதது. உன் இடத்திற்கு திரும்பு. உன்னை எப்படி ஓட்டுவது? வாருங்கள். எனக்கு குறைஞ்சது ஒரு சொட்டு விடு. அடடே, ஒரு கனவா? ஓ இல்ல, ஐயோன. அதுதான். சரி சரி, இங்கிருந்து போ. இது ஒரு கனவு காட்சியே. வாவ், இவ உண்மையான தங்க நகைகளா? வாவ். ஓ, இது மாம்பழ ஜெல்லி நூடுல்ஸ். அருமை அருமை. ஆஹா, என்ன ஒரு பயங்கரம். அது உலர்ந்த பாஸ்தா தானா? அது எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அதிர்ஷ்டசாலி. இப்போது இந்த அழகை முயற்சிப்போம். சரி. இருக்கிறது. இங்கே இன்னும் கொஞ்சம் இனிப்பு கெட்சப் சேர்ச்சேன். சாக்லேட் சீஸ் இருக்கிறதா? சரியா? இப்பொழுது இதுவே உங்களுக்கு தேவை. நீங்க பெண்கள் பொறாமைப்படுகிறீர்களா? நான் சரியானதை செய்கிறேன். அதை பற்றி என்ன? அறியாச்சே, இந்த முட்டாள்தனமான விஷயத்துடன் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒருவேளை நீங்க எங்காவது திறக்கிறீர்களா? நூடுல்ஸை எங்கே போட்டு கொதிக்குவ நீரை ஊற்றுகிறோம். மேமே சுவையா இருக்க சுவையூட்டியை சேர்க்கவும். இதுதான். இதை விட எளிதா இருக்க முடியாது. இதோ உங்களுக்கு. இதுதான் ஏழை மக்கள் சாப்பிடுகிறார்களா? பயங்கரம். சரி, இது குறைந்தபட்சம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இது செய்வோம். அடடே, என்ன ஒரு கனவு. சீக்கிரம் வாய கிருமி நாசினி செய்யுங்கள். அடடே, என்ன ஒரு சலிப்பு. நான் என் பொன்னான நூடுல்ஸை இப்போது முயற்சிக்கிறேன். அப்படியா? ஓ, என் முள் உடைந்து விட்டது போல. சரி, நான் இதை கைகளால் சாப்பிடுகிறேன். எப்படியோ இது எனக்கு ருசிக்கல. இதை அலங்காரமாவே பயன்படுத்துவேன். இங்கே மீண்டும் இங்கே இப்படித்தான். தயார். கிட்டத்தட்ட. ஹே, பாருங்க, நான் ஒரு இந்திய அரசி போல இருக்கிறேன். கண்டிப்பாக ஆம். எனக்கு உதவுங்கள். நான் குழப்பமடைந்துள்ளேன் போல. ஓ மை காட், இல்ல, நான் விழுந்துட்டேன். நடக்கும் பேரழிவு. ஆம், இது வெறும் பனிதானா? வாவ். Wow, இப்படி விழுந்த ஐஸ்கிரீம். ஹே, வழங்கர்ஸ் என்ன உன்றியன் சீர் அதிர்ஷ்டனார். துவைடன் ஹீப்பர்ஸ் விழுந்த ஐஸ்கிரீம் இதோ. இங்கே பொற்காசுகளும் கூட இருக்கின்றன. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நான் ஐஸ்கிரீமை சுவைக்க விரும்புகிறேன்.
ருசியாகவும் இன்னும் சுவையாகவும் இருக்கிறது. கூல். எல்லா பந்துகளும் வெவ்வேறு சுவையாக இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், நீ எங்கே விழுந்து கொண்டிருக்கிறாய்? சரி, இன்று ஒரு நாள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதோ உனக்கு மிகவும் புத்திசாலித்தனம். சரி செல்லமே, உன் முறை. சரி, இது இன்னும் மோசமாக இருக்கலாம். அதுதான் எல்லாற்றையும் பற்றி என்ன இன்னும் பல வாருங்கள். சச்சுங்க, நீ என்ன இது குளிர், நீ என்ன பண்ண? சரி, நீங்க என்ன எப்படி ஃப்ரிட்ஜ் தெரிஞ்சுவீங்க? சுத்தி ஓடுங்க. அப்படின்னா இங்க இருக்கோம். பொன்னான் ஐஸ்கிரீம் ஸ்ட்ரிமியம் பிரீஸ்டர் இருக்கு. ஐடோரியம் ஷோ இருக்கு. ஏய் கேட், நீ எனக்கு உன் ஐஸ்கிரீமை $100 கொடுப்பியா? என்ன இவ்வளவு குறைவா? நான் உனக்கு $10,000 தருகிறேன். ஓ உண்மையா? அப்படியானால் நான் $1,000,000 தருகிறேன். நல்ல நகைச்சுவை. அப்போ நான் $1 பில்லியன் தருகிறேன். 10 ட்ரில்லியன். சரி, முட்டாள்தனமாக இருக்காது. $250,000,000 மேலும் மீண்டும். சரி, என்ன சொல்கிறாய்? சரி, நீ வென்றுட்ட. வழக்கம் போல வா கேட், எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. என்ன, நீ ஏற்கனவே வாதம் முடிச்சிட்டியா? இப்போ கண்டிப்பா ஜாம். வா, தள்ளாதே, உன்னை தள்ளாதே, நிறுத்து. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. க்ளோஷின் கீழே என்ன இருக்கிறது? கண்டுபிடிப்போம். ஓ, இது ஒரு முள்ளம்பன்றி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை நினைக்கலாம். காத்திரு. ஏதோ தவறு இருக்கிறது. இந்த முள்ளுகள் விசித்திரமாக இருக்கின்றன. இதை முயற்சிப்போம். வாவ், அவை சாக்லேட். மெலிசா பற்றி என்ன? ஓ, எனக்கு ஒரு உண்மையான எறும்பிச்சான் இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனை மிகவும் நழுவ விரும்புகிறேன். இங்கே வா. ஐயோ, இது வலிக்கிறது. நான் முள்ளம்பன்றியின் முள்ளில் குத்திக் கொண்டேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் கையுறைகள் அணிந்து என் முள்ளம்பன்றி மீது கையசைக்கலாம். ஆமாம், அது மிகவும் நல்லது. நீங்கள் மிகவும் இனிமையானவர். உங்கள் முள்ளம்பாண்டிக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நன்றி. என் எலுமிச்சை முள்ளம்பன்றியை இங்கே வைக்கலாம். ஓய்வெடு அன்பே. ஒரு கடற்கரை குடை, ஒரு மேசை மற்றும் குளிர்ந்த கண்ணாடிகளை சேர்ப்போம். இப்போது என் முள்ளம்பன்றி ஓய்வெடுக்கிறது. ஓ, என் சாக்லேட் முள்ளம்பன்றி சாப்பிட நேரம் வந்துச்சு. இதை பழிச்சு அளிப்போம். ருசியா தெரிகிறது. ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாத்திரத்தை பிடி. ஏன்? ஓ, நான் கண்டுபிடித்தேன். நாங்கள் முட்டாளை பாத்திரத்தில் வைத்து அடுப்பை ஆன் செய்கிறோம். முட்டாள் விரைவாக உருகிவிட்டது. இப்போது சாக்லேட்டை குவளைகளில் ஊற்று. இந்த அழகான மடுக்களை எச்சரிக்கையுடன் பாருங்கள். அப்படியே மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கவும். இப்போது நாம் சூடான சாக்லேட்டை சேர்ந்து குடிப்போம். ஓ, நன்றி ஜேன். நமக்கு ஓ, காத்திரு ஜான், எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் முள்ளம்பன்றிக்கு கொஞ்சம் ஊற்றுவோம். அவனுக்கு இது பிடிக்கும் என நிச்சயம். இப்போது நாமெல்லாம் சேர்ந்து சூடான சாக்லேட்டை குடிக்கலாம். ருசியானது. வாவ், இது அழகு சாதன பொருட்கள். அருமை. அது அருமையாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. என்னிடமும் மேக்கப் உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. எனக்கு உண்மையில் எனது மேக்கப் செய்ய வேண்டும். உதடுகளுடன் தொடங்கலாம். என்ன அழகு. நான் லிப்ஸ்டிக் போடவும் விரும்புகிறேன். பார். குளிர், ஆனால் லிப்ஸ்டிக் மிகவும் இனிப்பு. காத்திரு, இது சாக்லேட். ருசியாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்கிடம் சாக்லேட் மேக்கப் உள்ளது. கூல். ஓ, பெரிய விஷயம். மேலும் நான் ஒரு கூல் மேக் ஓவர் செய்ய முடியும். முதலில் நான் கண்ணிழல் போட போகிறேன். பின்னர் கன்னத்தில் பிளஷ். சிறிது ஹைலைட்டர். அருமை.
அது அழகாக மாறியது. நான் சரியாக இருந்தேன். ஆனால் எனக்கு சாப்பிடக்கூடிய சாக்லேட் கண்ணாடி இருக்கிறது. இது மிகவும் சிறந்தது. ஓ, என்னை தனியாக விடு ஜென். சரி, பேலட்டை ருசிக்கலாம். உள்ளடக்கம் துபாய் சாக்லேட். வாவ், நிமிஷம், என்ன செய்றாய்? ரொம்ப சுவையா மணக்கிறது. With what perfume don't word feels merchant. Sinta outi austurse, but as heels kinnadi as campios sarquam. Picture ear down to raids. ஓ, இப்போது என்ன அழகி என்று பாருங்கள். வாவ். ஜென், உடனே என்ன மீதம் உள்ளது? ஓ, அது சாக்லேட் டீசல் போல தெரிகிறது. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்குது. மெலிசா, உன் முகத்தில் சாக்லேட் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கழுவி விட முயற்சிக்கிறேன், கொஞ்சம் கூடுதலாக. தயார். ஆப்ஸ், நாப்கின் சாக்லேட்டில் மூடப்பட்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை. என்ன பிரச்சனை? நிமிஷம், நான் பார்ப்பேன். கண்ணாடிய கொடு ஜேன். ஓ இல்ல, என்ன நடந்தது என் முகத்துக்கு? வாவ், இது ஒரு பாதுகாப்பு பெட்டி. குளிர், இது உள்ளே என்ன இருக்கிறது என்ற ஆச்சரியமாக இருக்கிறது. ஜேன், கண்டுபிடிப்போம். பாதுகாப்பு பெட்டியை திறப்போம். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அதை திறப்பது? சரி, நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நிமிடம், எனக்கு ஒரு முடிமுள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி பார்க்கலாம். நிறுத்து ஜேன், இன்னும் அருகே வராதே. சரி, என் செஃபை திறக்கலாம். சரி, என்ன பிரச்சனை? ஓ, இது சாக்லேட். அப்போ உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் இதை உடனே திறக்க முடியும் என்று நம்புறேன். வாவ், உள்ளே இன்னும் சாக்லேட்கள் இருக்கின்றன. பாருங்கள். கோல். ஆனால் நான் இன்னும் பிஸியாக இருக்கிறேன். என் முடிமுள் இப்போது வளைந்து விட்டது. சரி, இது ஒரு இதயம். ஆனால் இது பாதுகாப்பை திறக்கவில்லை. காத்திருங்கள், எனக்கு ஒரு குருவி கம்பி இருக்கிறது. சூப்பர். இப்போது நான் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு பெட்டியை திறக்க முடியும். ஏன் இது வேலை செய்யவில்லை? மெலிசா செஃபுடன் மிகவும் பிஸியாக இருக்கும்போது நான் எனது கையில் உள்ள சில மிட்டாய்களை முயற்சிக்கிறேன். முதலில் செஃப்பை உடைப்போம். ஆமாம், இது வேலை செய்தது. இப்போது எனக்கு எல்லா காண்டிகளும் உள்ளன. சூப்பர். நான் சாக்லேட் சாப்பிடலாம் மற்றும் இனிப்புகள் சாப்பிடலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன. வாங்க. அது நன்றாக வேலை செய்யவில்லை. குரோபார் உடைந்து விட்டது. அப்போ நான் ஒரு தேர்வு மட்டுமே உள்ளது. டைனமைட். விரைவில் ஒரு சிறிய வெடிப்பு இருக்கும். ஓ, ஆமா, இறுதியாக. ஏய், என்ன? அது கூட வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஜேன், அருகே வராதே. காத்திரு. குறியீடு மறுபுறம் இருந்ததா இந்த நேரம் முழுவதும்? முயற்சி செய்கிறேன். ஓ, ஆம், இது வேலை செய்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு ஆட்டை போல தெரிகிறது. யாரிடமிருந்து வந்தது? என்ன? திருடன் எல்லாவற்றையும் திருடி விட்டானா? ஓ இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. மெலிசா, வாருங்கள், இங்கே மிட்டாய் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். சூப்பர், நன்றி. ஐயோ, பூண்டு நாற்றம் கொளுத்துகிறது. நான் உண்மையில் இதை சாப்பிடணுமா? மேலும் எனக்கு சாக்லேட் பூண்டு உள்ளது. கொள், இது ருசியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஏய், அருவருப்பு. இதுக்கு மோசமான வாசனையும் உள்ளது. ஓ இல்லை, மூச்சின் பின் வாசனை மிகவும் மோசமானது. நான் உன்னை பார்க்க கூட முடியவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பூண்டு துண்டுகளை கத்தியால் வெட்டப் போகிறேன். அது வேலை செய்தது. சுவையாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓஹோ, இது ஒரு சிறந்த யோசனை. நானும் என் பூண்டு இப்படி தோல் உரிக்க விரும்புகிறேன். இதை முயற்சிப்போம். வாங்க, இப்போ அது வேலை செய்தது. இதை பரிசோதிப்போம். ஓ, இன்னும் அருவருப்பாக இருக்கிறது. ஓ நல்லவ, என் வாயிலிருந்து ஒரு மோசமான வாசனை வருகிறது. ஆம், நீ சரியா சொல்ற.
அரே, இந்த பூண்டு பற்களை சாப்பிட இன்னொரு வழியை கண்டுபிடித்தேன். நான் அதை பிரஸ்ஸில் வச்சு அழுத்துகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு சாக்லேட் ஸ்பெகட்டி உள்ளது. அருமையாக இருக்கிறது. மெலிசா, உனக்கு ஒன்று தேவைதானா? இல்லை, நன்றி. வாங்க, இது சுலபமாக இருக்கலாம். சரி சரி, நீங்க சரியாக இருக்கலாம். வெள்ளை பூண்டு உள்ள வைக்கலாம். நேராக என் வாயில் அழுத்து. ஓ, நன்னாவே தெரியுது. ஆனா இன்னும் அருவருப்பாவே இருக்குது. எனக்கு இன்னும் மோசமாவே வருது. நான் உணவில் போறேன். ஏய், என்ன வாடை! வாவ், இது ஐபோன். புதிதாக வந்த ஐபோன். எவ்வளவு குளிர்! இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், எனது பிடித்த டிக்டாக். ரொம்பவே வேடிக்கையாக இருக்கிறது ஜேன். எனக்கு சாக்லேட் ஐபோன் இருக்கிறது. கோல், இதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் புகைப்படங்கள் எடுக்கிறீர்களா? ஆம், இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. என்ன என்ன? ஆனால் எப்படி நீ மிகவும் மோசமாக இருந்தாய்? இப்போ இந்த கோணத்தில் இது கண்டிப்பாக மோசமாக இருக்கும். ஏன்? என்ன? இது இன்னும் சிறப்பாகவே தெரிகிறது. நான் என்னை படம் எடுத்தால் என்ன ஆகும்? என்ன இது? என்னால் ஏன் வேலை செய்யவில்லை? எப்படி இது சாத்தியம்? சரி, நாமும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம். சீஸ். என்னை இடையூறுபடுத்தாதே. ஏன்? என்ன? நான் இன்னும் மோசமாகவே இருக்கிறேன். ஆனால் ஜேன் அழகாக இருக்கிறாள். எனக்கு இந்த ஐபோன் தேவையில்லை. எனது புகைப்படங்களை பார்க்க விரும்பவில்லை. மற்றும் நான் உங்களுடன் சில சாக்லேட் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவலைப்படாதீர்கள். நன்றி, இது உண்மையில் சிறந்தது. அருமையான பரிசு. பாரு மைலி, எனக்கு ஒரு சாக்லேட் பூனைக்குட்டி இருக்கிறது. பாரு, குளிர் இல்லையா? ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கவர்ச்சியான நண்பரை எப்படி விரும்புகிறீர்கள்? வாவ், அதை நான் அணைக்கட்டுமா? தயவு செய்து அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஐயோ, இல்ல, வேண்டாம். அவன் விளையாட விரும்புகிறான் போல் இருக்கிறது. பாருங்கள். ஆஹா, உனக்கு ரிப்பன் பிடித்ததா? உனக்காக ஒன்றை வெட்டி தருகிறேன். அட வாவ். ஓ, பூனைக்காக ரிப்பனை வெட்டினாய். சரி, இது உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நூல்கள் மற்றும் நெசவு கம்பிகளின் உதவியுடன் நான் உங்களுக்கு ஒரு தொப்பி நெசவுவேன். நீ என்ன போன்ற? பாத்தீங்களா? இங்கே உங்களுக்கு. ஓ, எவ்வளவு அழகா இருக்குது. ஓ வாவ், மைலி, நீ அருமையா செய்கிற. உன் பூனைக்குட்டி மிகவும் அழகா இருக்கிறது. எனக்கு தெரியும், ஆனால் அவன் பசிக்கிறான் போல. இப்போது நான் அவனுக்கு பால் கொடுக்க போகிறேன். இந்த சிறிய கிண்ணத்தில் குடிப்பது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள் குட்டி. ஓ, அவனுக்கு இது பிடிச்சிருக்கிறது போல. அவர் ரொம்ப இனிமையா குரல் கொடுக்கிறாரு. சரி, இப்போது எனது மின்குஞ்சை முயற்சிக்க எனது முறை. ஏனெனில் இது சாக்லேட் ஒன்று. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ருசியானது, அதுவே அருமை. ஓ ஆம், ரொம்ப நல்லது. அவர் ரொம்ப சுவையா இருக்கார். நான் நிறுத்த முடியல. ஓ இல்ல, பார்க்காத பூனைக்குட்டி. டேனிய பார்க்காத. இந்த மதிய உணவு உனக்கு பிடிக்காம இருக்கலாம். வாங்க, இது சூப்பர் கூல் சாக்லேட். வாலோட கூட. சரி, இப்படி வாலை பயன்படுத்த போறேன். அதை ஊத்துவோம். கொஞ்சம் கலக்கவும். ஓ, இதோ எனக்கு சாக்லேட் பால் மற்றும் சாக்லேட் கிடைத்து விட்டது. நீங்க மிகவும் நகைச்சுவையானவர் டேனி. ஓ ஆம், முடிச்சு விட்டேன். இதை பரிசோதிப்போம். இதோ ஒரு ஸ்ட்ரா. சுவையா இருக்குது. வாவ், அது அருமை. டேனி, நீ ஒரு மிக குளிர்ந்த பானத்தை தயாரித்தாய். கேட்காமல் தொடக்கூடாது. சரி, நான் உங்க காக்டெயில சுவைக்கலாமா? தயவு செய்து, தயவு செய்து. என்ன அப்படி பார்க்காத. சரி, நான் தொடருகிறேன். அது என்ன மீண்டும்?
நாங்கள் இதை செய்ய அனுமதிப்பீங்களா தயவு செய்து? நான் எப்படி மறுக்க முடியும்? இதோ நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். வாவ், நன்றி. எவ்வளவு சுவையா இருக்கிறது. சரி பார்க்கலாம். வாவ், எவ்வளவு மக்காச்சோளம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு மக்காச்சோளம் பிடிக்காது. என்ன ஒரு வருத்தம். கவலைப்படாதா, நானே இருவருக்காகவும் சாப்பிட முடியும். என்ன நடக்கிறது? ஏன் அதை கடிக்க முடியவில்லை? உஃப், நான் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை. நான் சொன்னதை திரும்ப பெறுகிறேன். இப்போது அதை சாப்பிட விரும்பவில்லை. ஹே, நீ எனக்கு உதவ முடியுமா மைலி? ஓ சாரி. வாங்க. அது எளிதாக இல்லை, ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. சரி, இப்போது என் மக்காச்சோளத்தை முயற்சிக்க வேண்டும். என்ன இது? மக்காச்சோளம் இல்லை, இது சாக்லேட். ஓ ஆம், மக்காச்சோளத்திற்கு பதிலாக சாக்லேட் கிடைத்தது. எனக்கு அதிர்ஷ்டம். ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறான். வாவ், நீ உதாஜ் தாய். ஓ, என் மக்காச்சோளம் கல்லை போல கடினமாக இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ, ரொம்ப நல்லது. ஆமா, எனக்கு தெரியும். நீங்க என்னை அப்படியே ஏன் பார்க்கறீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் முழுமையாக மறந்துவிட்டேன். மக்காச்சோளத்தில இருந்து பாப்கார்ன் செய்யலாம். இதை எடுத்துக்கொள்ளட்டும், இதையும் எடுத்துக்கொள்ளட்டும். ஏய், நீ என்ன பண்ற? இது என் சாக்லேட் மக்காச்சோளம். டேனி, இது நல்லதா இருக்கணும். ஓ, என்ன நம்புங்க, அது அப்படிதான் இருக்கும். நிறுத்து. எனக்கு என் சாக்லேட் மக்காச்சோளத்தை திருப்பி கொடு. ஓ டேனி, நான் இப்போ உன்கிட்ட ரொம்ப கோபமா இருக்கிறேன். சரி, இது முடிஞ்சது. வாவ், என்ன நடக்குது? நாம் ஒரு பாப்கார்ன் இடையோட இருந்தோம். பாருங்கள், அது மிகவும் சுவையாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இந்த முறை என்ன கிடைக்க போகிறது? வாவ், ஒரு முட்டை. ஆமாம், எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை கிடைச்சது. பாரு, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இத சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. நீ என்ன சொல்ற மைலி? எனக்கு உண்மையான முட்டை கிடைச்சது. ஓ, நான் கச்சா முட்டை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அடுப்பில் தண்ணீர் வைக்கிறேன், கொதிக்க விட்டு முட்டையை சமைக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு சாக்லேட் முட்டையை திறந்து உடைப்பதுதான். ஓ ஆமா, இப்போது இந்த சிறிய துண்டுகளை சுவைக்கலாம். ஓ, மிகவும் நல்லது. வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் சேர்க்கையை நான் விரும்புகிறேன். ஹே மைலி, அதை பற்றி நினைக்க கூடாது. உன்னை நான் அறிவேன். ஓ, என் கிண்டர் சாக்லேட்டை நான் எனது மகிழ்ச்சிக்காக அனுபவிக்க விடு. நிறுத்து, என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்காதே. சரி, இங்க என்ன இருக்குது? பெரிதாக்கி கண்ணாடி. எவ்வளவு விசித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸ்ரீமேஷ் இங்க என்ன செய்றார்? அவர் சிச்சுவா இருக்கிறார் போல, ஏனெனில் அவர் அப்படியே ஒளிர்கிறார். சோ, உன் நடனம் அருமை ஸ்ரீமேஷ். மைலிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சரி, என்ன? இல்ல, அத நீரில் எரியாதே. கோழி அங்கே முட்டை உடைக்கிறது. இல்ல மைலி, இல்ல. அருமை. ஆஹா, நீ அவனை காப்பாற்றினாய். பயப்படாதே, நாங்கள் உன்னை காயப்படுத்த மாட்டோம். நண்பர்களாக இருக்கலாம். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். வாவ், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இப்போது நமக்கு புதிய செல்லப்பிராணிகள் இருக்கிறதா? ஹூரே! சூப்பர். நம்முடைய செல்லப்பிராணிகளை பாருங்க. எனக்கு ஒரு குஞ்சு கோழி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அழகான சிறிய பூனை இருக்கிறது. ஆமா, அது உறுதி. நாம் ஒன்னா வாழ்வோம். நம் புதிய நண்பர்கள் நண்பர்களா மாறி இருக்காங்க போல. பாருங்க. ஆஹா, அங்க சேர்ந்து அழகா இல்ல. மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்லை, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம்.
ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன். சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது மிகவும் காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா. பேசியது சாக்லேட். அம்பிச் மவுஸ்டனும் நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதில்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா? மேலிசா. வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே, எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா? அருமை. பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக்கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. அமிழ்ஸ் பைன்றேன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டானிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சியை கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன்.
மெலிசா அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான் நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது 3ஆ? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹலோ தேவியே, இது மீனாஷ். பரவாயில்லை, அது உனக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for Ramperle. De Relgerke. Ai, aviliede Fonsels aan Frapsel. Dat al 3 jaar zo. I'm the Archuano 1,10. Oh, அது பியசிறந்ததா. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும். மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம்ம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறி கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா?
நான் முயற்சிக்கலாமா இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைய வேண்டும். ஆச்சரியம். சரி, அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு